1970களிலிருந்து ஒரு பைசா மின்சார கட்டணம் உயர்த்திய காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராடி தன் உயிரையும் துச்சமென மதித்து விவசாயிகளுக்காக தன் வீர துப்பாக்கிகளுக்கு நெஞ்சை நிமிர்த்தி காட்டிய விவசாயிகளுக்காக வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி அவர்களின் நினைவாக தருமபுரி மாவட்டத்தில் நடக்கின்ற பேரணி மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் கலந்து கொள்கிறார்கள். அதே போன்று இலவச மின்சாரம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் அவர்கள் 67 உயிர்களை இழந்து வாங்கி தரவில்லை. இந்தியா முழுவதும் இப்பொழுது இலவச மின்சாரம் விவசாயிகள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த 67 வீர விவசாயிகள் மட்டும்தான் காரணம் என்று நாங்கள் அழுத்தமாக கூறுகிறோம். அந்த நன்றியோடு அந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இப்பொழுது மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தலுக்கு முன்பு சொன்னார். ஆனால் இப்பொழுது சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயி என்று பிரித்து 1 லட்சம் வாங்கியிருந்தால் 50,000, 1 லட்சம் வாங்கியிருந்தால் 5,000 இப்படி என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டிருக்கிறார். எங்கள் விவசாயிகளை பிரிக்க வேண்டாம், பெரிய விவசாயி சிறிய விவசாயி என்று, விவசாயி என்றால் அனைவரும் ஒன்றுதான் என்று சொல்லி இந்த போராட்டமும், அதே போன்று கர்நாடக அரசு மேகதாதில் அணை கட்ட துடித்து கொண்டிருக்கிறதை கண்டித்தும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதே போன்று பாலுக்கு விலை இல்லை, கரும்புக்கு விலை இல்லை, இப்பொழுது தேங்காய்க்கு விலை இல்லை, மரவள்ளி கிழங்குக்கு விலை இல்லை, மஞ்சளுக்கு விலை இல்லை. இது போன்ற விவசாய பொருளுக்கு அனைத்துக்கும் விலை இல்லை. நாம் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம், தேங்காய் எண்ணெயை அனைத்து ரேஷன் கடையிலும் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் எந்த அரசு வந்தாலும் அதை காதிலே போட்டுக்கொள்வது இல்லை. அதனால் விவசாயிகளாக நாம் ஒன்று சேர்ந்து போராடிதான் 1970களிலிருந்து போராடி இலவச மின்சாரத்தை பெற்று தந்ததை போல இப்பொழுதும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடிதான் நாம் அனைத்து சலுகையும் பெற முடியும். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்றது போல யார் ஆட்சிக்கு வந்தாலும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் அதிமுக விவசாயிகளை தூண்டிவிடுகிறது என்று சொல்வார்கள். அதே போன்று அதிமுக ஆட்சியில் திமுக விவசாயிகளை தூண்டிவிடுகிறது என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது தாவேக ஆட்சியில் விவசாயிகளை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தூண்டிவிட்டு போராடி